இன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம மாறி 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 எல்லாரும் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, விடிய வேலை செஞ்சுட்டு பகல் முழுதுக்கும் தூங்குறது, 10 மணி 11 மணிக்கு எழுந்திரிக்கிறது, இப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிட்டோம். ஸோ காலையில் விடிகிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி மாறி போச்சு இப்போ. ஸோ மெய்ஞானிகள் பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி அவங்க தூங்கியிருப்பாங்க அப்படின்னா, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் அவங்க சூரியன் அஸ்தமனம் ஆகும்போதே அவங்க உணவு பழக்கத்தை முடித்து தூங்கிடுவாங்க. காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ சூரியனுக்கு முன்னாடினா சூரியன் எப்போ உதிக்கும் அப்படின்னாக்கா, நாம் நினச்சிட்ருப்போம் 6 மணிக்கு தானே சூரியன் வருது. இல்லை, அது 4 மணிக்கெல்லாம் இங்கே பூமிக்குள்ளே அதனுடைய கதிர்கள் வீச ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 4-4:30 மணிக்காவது நாம் எழுந்திரிச்சோம்னா என்னவாகுது, ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல்கள், மெய்ஞானிகளுடைய பெரும் சக்திகள், ஆக இன்றைக்கி அகஸ்தியர் துருவ நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்காரு. அந்த துருவ நட்சத்திரம் பார்த்தோன்னா பூமிக்கு அருகாமையில் வருது. ஸோ அந்த உணர்வுகள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வரசக்திகள் எல்லாத்தையும் இந்த காற்றுல அதிகமாக பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலையில் 4 மணிலேருந்து 3:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரையிலும். ஸோ அப்போது அதுக்கப்புறம் நாம் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது, மற்றவங்க பேசுகிறது எல்லாமே எங்கள் காற்றுல வந்து கலந்து காற்றுல பொல்யூட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பியூரிட்டி, ஒரு சாஸ்டிட்டி மெயின்டைன் ஆகுது 4 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே. இப்போ அந்த டைமில் நீங்கள் எழுந்திருச்சு இந்த தியான யோக பிராணாயமா பயிற்சிகள், தியான யோகா பயிற்சிகள் இதை நம்ம செய்ய போகும்போது என்ன ஆகுது, ஆக நம்மளுடைய இன்டர்னல் சிஸ்டமை நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். ஆக நம்ம வந்து உடம்பை பியூரிஃபை பண்ணால நம்மளுடைய இன்டர்னல் சிஸ்டமை பியூரிஃபை பண்ணுறோம். அதனால் காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நாம் சொல்லக்கூடிய தியான யோகா பயிற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்.